வணக்கம். மதுமிதாவின் காற்றுவெளி. விவேகானந்த பாறை நினைவு சின்னத்தின் கதை. ஸ்ரீ ஏக்நாத் ரானடே கூறியபடி. அத்தியாயம் 5. பின்பு 1963 ஆகஸ்ட் 11 நான் அமைப்புச் செயலாளரானேன். அப்போது மன்னத் பத்மநாபன் தலைவராகவும் பேராசிரியர் மகாதேவன் செயலாளராகவும் ஆர். சங்கரன் இணைச் செயலாளராகவும் இருந்தனர். பேராசிரியர் மகாதேவன், வாருங்கள், நினைவாலய அமைப்பில் தங்களுக்கு ஏதாவது இடம் வேண்டும் என்றால் தாங்கள் செயலாளராக ஆகுங்கள் என்று கூறினார். இல்லை, நான் செயலாளராக விரும்பவில்லை என்று கூறினேன். நினைவாலய கமிட்டியின் விதிமுறைப்படி செயலாளருக்கு பின் உதவி செயலாளர் மற்றும் இணைச் செயலாளர் பதவிகளை தவிர கூடுதலாக செயலாளர் பணிக்கு இடமில்லை. அப்படியானால் என்ன செய்யலாம்? நான் யாருடைய இடத்தையும் நிரப்ப விரும்பவில்லை. அப்போது திரு வி. ராஜகோபாலாச்சாரி வழக்கறிஞர்களுள் ஒருவர் விதிமுறைகளை மாற்றி அமைத்து கூடுதலாக செயலாளர் பதவி ஒன்றை ஏற்படுத்தலாம் என்று கூறினார். அவ்வாறே அமைப்புச் செயலாளர் என்ற பதவி உருவாக்கப்பட்டு நான் செயற்குழுவில் அமைப்புச் செயலாளராக சேர்த்து கொள்ளப்பட்டேன். உடனேயே நான் கல்கத்தா சென்றேன். அப்போது 2 முக்கிய நபர்கள் நினைவு சின்ன திட்டத்தை எதிர்த்து கொண்டிருந்தனர். ஒருவர் திரு ஹுமாயூன் கபீர். அவர் மத்திய கலாச்சார உறவு அமைச்சர். பாறையில் சுவாமிஜியின் சிலை அமைந்தால் அவ்விடத்தின் இயற்கை எழிலை கெடுத்துவிடும் என்றும், எனவே அதை எதிர்ப்பதாகவும் அவர் பல தடவை கருத்து வெளியிட்டிருந்தார். தமிழக முதலமைச்சர் திரு பக்தவத்சலம் இக்கருத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருந்தார். மத்திய அமைச்சர் நினைவு சின்னத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக கூறினார். திரு கபீரினுடைய வாதத்தை உபயோகித்தார். எனவே முதலில் திரு ஹுமாயூன் கபீரை வழிக்கு கொண்டு வர வேண்டுமென்று நான் நினைத்தேன். அவருடைய தொகுதி கல்கத்தா. 1 மாதம் கல்கத்தாவில் தங்கியிருந்து ஆனந்த பஜார் பத்திரிகா, யுகாந்தர், ஹிந்துஸ்தான் ஸ்டாண்டர்ட், ஸ்டேட்ஸ்மேன் மற்றும் பல பத்திரிகை ஆசிரியர்களையும் நிருபர்களையும் எழுத்தாளர்களையும் நேரில் சந்தித்து நண்பர்களாக்கி கொண்டேன். களத்தை தயார் செய்த பின்பு 1963 செப்டம்பர் 2 பத்திரிகையாளர்கள் கூட்டத்தில் பேசினேன். நிருபர்கள் மத்தியில் ஹுமாயூன் கபீரின் கருத்தை எடுத்துரைத்தேன். அதன் விளைவு எதிர்பார்த்தபடியே இருந்தது. ஆனந்த பஜார் பத்திரிகா திரு ஹுமாயூன் கபீரை எதிர்த்து 2 தலையங்கங்கள் எழுதியது. பெரிய அளவில் 2 பத்தி 3 பத்தி தலைப்பில் வெளிவந்தன. அனைத்து பத்திரிகைகளும் திரு ஹுமாயூன் கபீரை மிக கடுமையாக கண்டனம் செய்தன. அது அவருடைய தொகுதி அல்லவா? அரசியல்வாதிகள் அவர்களுடைய பலகீனம் எங்கு உள்ளது என்பதை அறிவர். உடனேயே அவர் என்னை அழைத்தார். நான் அவரை டெல்லியில் சந்தித்தேன். அப்போது அவர், விவேகானந்தர் நினைவு சின்னம் அங்கு எழுப்பப்படக்கூடாது என்ற கருத்தை நான் கூறியது உண்மைதான். ஆனால் இதே மாதிரியான கருத்தை காந்தி நினைவு சின்னத்திற்கு எதிராகவும் கூறியுள்ளேன். இருந்தும் ஏன் காந்தி நினைவு சின்னத்தை எழுப்பினர்? அப்போது என்னுடைய கருத்திற்கு அவர்கள் அறவே செவி சாய்க்கவில்லை. கற்சுவர்களுக்கு வண்ணம் அடிப்பதையும் கோயில்களை புனருத்தாரணம் செய்வதையும் நான் வன்மையாக எதிர்த்து வருகிறேன். ஆனால் அவர்கள் அவற்றையெல்லாம் செய்து வருகின்றனர். இந்த விஷயத்தில் மட்டும் இது நல்லதல்ல என்று 1-2 இடங்களில் கருத்து தெரிவித்தேன். அவர்கள் என்னுடைய கருத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகின்றனர். உண்மையிலேயே அவர்கள்தான் விவேகானந்தர் நினைவு சின்னத்தை விரும்பவில்லை. அதற்கு என்னை பயன்படுத்துகின்றனர். எனவே நினைவு சின்னத்தை நான் எதிர்க்கவில்லை என்பதை நீங்கள் கூறிவிடுங்கள் என்றார். அத்தியாயம் 5 நிறைவுற்றது. அத்தியாயம் 6 உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.